ஒரு ஆள் நடமில்லாம ஒரு தெருவுக்குள்ள ஒரு பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட பேரை யாரோ கூப்பிட்டுட்டே இருக்க மாரி இருக்கு. கிம், கிம், கிம் அப்படின்ட்டு. இவன் தான் ஃபர்ஸ்ட் மெயின் லீட் இந்த சீரிஸோட. இவனோட பேரு கிம். இவனும் பதட்டத்திலே நடந்து வந்துட்டு இருக்கக்குள்ள, முன்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்க மாரியே இருக்கு. அத பார்த்து பயந்து கீழ எதையோ போடுறான். ஆனா அது பிச்சைக்காரன் மாரி இருக்கிறதுனால, இவன் பதட்டம் இல்லாம மன்னிச்சிருங்க உங்கள பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்ட்டு பின்னாடியே திரும்பக்குள்ள, ஒரு கொடூரமான ஒரு உருவத்த பார்த்துட்டு அலற அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் ஓடி போயி ஒரு நார்மலான ஒரு தெருவுக்குள்ள போய் என்ட்ரி ஆகி பெருமூச்சு விடுறான். அப்பா நம்மள சுத்தி ஆளுங்களா இருக்காங்க. நம்மளுக்கு இனிமேட்டு பயம் இல்ல. அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே மறுபடியும் இருந்துட்டு அந்த உருவம் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த உருவம் இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்துல இருந்துட்டு இந்த பேய் இருந்துட்டு கிம்ம தாக்க ஆரம்பிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு சின்ன வயசுல இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல. தனியா இருந்தா ஏதோ ஒரு உருவம் இந்த மாதிரி கொடூரமான ஒரு பேய் வந்து இவனை தாக்குறதும் இவனை போட்டு துன்புறுத்துறதுமா இருந்திருக்கும் போல. இது இப்படியே போயிட்டு இருந்தா இவனுக்கு பின்னாடி பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு இவங்க அப்பா அம்மா இருந்துட்டு ஒரு பெரிய மாங்கு கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரு தான் இருந்துட்டு இவனுக்கு இந்த மாதிரி நடக்கிறத தெரிஞ்சு ஏதோ மந்திரக்கட்டெல்லாம் போடுறாரு. போட்டு இவனை வந்து குணப்படுத்துறாரு. ஆனால் இவனுக்கு ஏன் இது மாதிரி நடக்குது அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க அம்மாட்ட அப்படின்ட்டு. எதனாலமா இப்பெல்லாம் எனக்கு நடக்குது, ஏன் இந்த மாதிரி பேயெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு மாதிரி கேட்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் வந்துருச்சுப்பா. நம்ம குடும்பத்தில் யார் ஆண் பிள்ளை பிறக்கிறாங்களோ அவங்க 21 வயசு தான் வரையும் தான் உயிர் வாழ்வாங்க. அதனால தான் உனக்கு இப்பெல்லாம் நடக்குது. நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கக்குள்ள அந்த பெரிய மான்ஸ்டரும் வராரு. அந்த மாஸ்டர் இருந்துட்டு, இனி இந்த மாதிரி உனக்கு பேய் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா நீ கவலைப்படக்கூடாது. நான் ஒரு தாயத்தை தரேன். இதை நீ வந்து பத்திரமா வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு நான் சொல்ல மந்திரத்தை நீ அந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரும் இருந்துக்கிட்டு ஒரு தாயத்தை அவன் கழுத்தில் கட்டி விட்டுட்டு மந்திரமும் சொல்லி கொடுக்குறாரு. அந்த மந்திரமும் இந்த தாயத்தும் தான் இப்போ இந்த கிம்முக்கு கை கொடுத்து அந்த பேயை இவன் கிட்டேருந்து விலக வைக்குது. அப்படியே இவன் பெருமூச்சு வாங்குறான் அந்த பேய் போனதுக்கப்புறம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பையன் நல்லா குத்தாட்டத்தை போடுறான். அவன் தான் நம்மளோட கிம்மோட ஃப்ரெண்டு ஜேட்டு. ஜேட்டுக்கு நல்லாவே தெரியும் போல கிம்முக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. கிம்மு இருந்துட்டு நேற்று நடந்த விஷயத்த அப்படி சொல்லிட்டு இருக்கோல, டேய் நேற்று இப்பெல்லாம் நடந்துச்சாடா, அதுக்கு தான் இங்கேயும் தனியாக போகாத நான் சொல்லியிருக்கேன். இங்கே கிம்மு இருந்துட்டு நேற்று நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜேட்டை சொல்ல, ஜேட்டு வந்துட்டு டே கவலைப்படாதடா, நான் என் மாஸ்டர்கிட்ட கேட்டு என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேட்டு சொல்லிட்டு இருக்கான். கிம்மு இருந்துட்டு சரி ஓகேடா நான் எங்கள் அப்பா பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவனும் இருந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா இருந்துட்டு மாங்கா மாறிட்டாரு போல. கிம்மோட அம்மாவும் இறந்துட்டாங்க. அவரை பார்க்கறதுக்காக தான் அங்கே அவன் போயிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு இவனுக்கு எல்லா ஆவியும் தெரியுது. அவங்க அம்மாவோட ஆவி மட்டும் தெரிய மாட்டேங்குது, ஏனே தெரில அப்படின்ட்டு இவன் அவங்க அம்மாவோட கல்லறையில் போய் வேற புலம்பிட்டும் இருக்கான். அம்மா எனக்கு தேவையில்லாதவங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரிகிறாங்க, நீங்கள் மட்டும் ஏமா என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க, எதனாலம்மா அப்படின்ற மாதிரி இவனு வந்துட்டு அவங்க அம்மா கல்லறைக்கு முன்னாடி வேண்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்படியே இவங்க அப்பா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகிறப்ப அவங்க அப்பா இருந்துட்டு, எப்பா இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும், இவளோட கர்மாவும் அப்படி இருக்குப்பா, நீ கவலைப்படாத, இங்கே பாரு உனக்கு 21 வயசு ஆக போகுது, நீ என் அப்பா பக்கத்தில் வந்துரு, உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாற்றிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்ல, இங்கே கேமும் இருந்துட்டு சரிப்பா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த பக்கம் இப்படி கேம் போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பக்கத்தில் அவங்க அம்மாவோட உருவம் தெரியுது. அவங்க அப்பாவும் இருந்துட்டு நீ தான் நம்மளோட பிள்ளையை காப்பாற்றணும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் இங்கே ஜேட்டை தான் காட்டாங்க. ஜேட் வந்துட்டு அவங்க மாஸ்டர் இருந்துட்டு ஒரு மந்திரம் மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்திருக்கான் கேமுக்காக. அவர் என்ன சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஓ இவன் தான் உன் ஃப்ரெண்டா, இவன் 20 வயசு வரையும் தான் உயிர் வாழ்வோம், அதான் இன்னும் 6 மாதம் வரையும் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் இதை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையா மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேட்டு கேட்க, இல்லை அது அவங்கவுங்களோட கர்மா தான், அதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு, நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இந்த மந்திரத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருப்பான் இங்கே ஜேட்டு. இதை இங்கே கேம் கிட்ட சொன்னோடனே அந்த பேப்பரை கேமும் பாக்கெட்டில் வச்சுட்டு டிராயிங் வரைக்கும் டிராயிங் கிளாஸுக்கு போகிறான். அங்கே அவங்க அம்மாவோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்க அம்மாவோட படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு பேய் மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு. இவனும் பயந்தடிச்சு கீழே விடுவேன். அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜெயிட்டு வந்துடுறான். என்னடா ஆச்சு கேம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா ஏதோ வினோதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ அந்த மாஸ்டர் கொடுத்த தாயத்தை இருந்துட்டு அருந்து கீழே விழுந்துடும். இவனுக்கு அது வேற குழப்பமாக இருக்குது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அந்த டைம் பார்த்து இவன் தூக்கி விட்டோன்னே பக்கத்தில் இருக்க எல்லாமே சதறி கீழே உழுவ ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான் ஜேட்டும்.
கேமும். அப்ப கேமோட உடம்புலேருந்து இது எரியிற மாரி இருக்கு. என்னடா இப்படி அப்படின்னு பார்க்க, அந்த பேப்பர் இருக்குல்ல மாஸ்டர் குடுத்த மந்திரப்படுத்த பேப்பர், அது டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்துட்டு ஜெயிட் வந்துட்டு, "டேய் இன்னைக்கு நீ தனியா இங்க இருக்க வேணாம். இது ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கு. நீ என் கூட இன்னைக்கு தங்கு" அப்படின்ற மாரி சொல்ல, கேம் வந்துட்டு "சரிடா நான் உன் கூடயே இன்னைக்கு தங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி இங்க ஜெயிட்டு வீட்டுக்கு கேம் வருவான். அங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிக்க, இங்க கேமுக்கு கனவு வர ஆரம்பிக்குது. அங்க அவங்க அம்மா இருந்துட்டு, "கேம் என்ன வந்து காப்பாத்து" அப்படின்ற மாரி கூப்பிட, இவனும் அந்த கனவு உலகத்துக்குள்ளேயே நடந்து போறான் ஒரு இடத்துக்கு. அந்த நேரத்துல ஜேட்டோட அக்கா இருந்துகிட்டு, "என்னமோ நெகட்டிவ் வைபா இருக்கே" அப்படின்ட்டு அவங்களும் விளக்கேத்திட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜேட் தூங்கிட்டு இருப்பான். அவன் காது கிட்ட, "எப்பா கேம போய் காப்பாத்து. அவன் ஆபத்துல இருக்கான். போய் காப்பாத்து" அப்படின்ற மாரி அவன் காது கிட்ட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த மாரி இங்க நடந்துட்டு இருக்கக்குள்ள கேமோட கனவு உலகத்துல அவங்க அம்மா இருந்துகிட்டு, "என்ன காப்பாத்து" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனும் உள்ள போயிட்டே இருக்கான். அந்த நேரத்துல ஒரு பையன் இருந்துகிட்டு கேம புடிச்சு வச்சுக்கிட்டு, "நீ போக்கூடாது அந்த பக்கம் கேம். தயவு செஞ்சு அங்க போயிடாத" அப்படின்ட்டு அங்க ஒருத்தவன் கிம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க இந்த பக்கம் கனவு உலகத்திலயும், நிஜத்திலயும் வந்துட்டு கிம்ம காப்பாத்துறதுக்கு நெறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஜேட்டு ஏஞ்சு பார்க்க, இங்க எங்க கிம்ம காணோம் அப்படின்ட்டு கிம்ம தேடி அவனும் வர ஆரம்பிக்கிறான். இங்க இவன் மாடியிலேருந்து குதிக்க நிப்பாட்ட, ஜேட் இருந்துட்டு கிம்ம காப்பாத்திடுறான். இந்த மாதிரி தான் வந்துட்டு கேம் வந்துட்டு டெய்லி நைட்டை கடப்பான் போல. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல காலேஜ் தான் காட்டுறாங்க. காலேஜ்ல இருந்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடும். இதை யூஸ் பண்ணி ஜேட் இருந்துட்டு நம்ம மாஸ்டர் அதான் இவனோட கிராமத்துக்கு கூட்டு போனா நம்மளுடைய கேமை காப்பாற்றுவார் நம்ம மாஸ்டர் அப்படின்ட்டு பிளான் போட்டு எல்லாரையும் இருந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே மாஸ்டரே பர்மிஷன் வாங்க, இவனும் வேற வழியே இல்லாமல் மாஸ்டரும் சரி வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கே க்யூட்டான 2 சோலு, அதான் நல்ல சோலு மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இருக்குங்க போல். அதுங்க 2க்கு உற்சாகப்படுத்திட்டு அப்போ ஜெயிட்டு வராங்கண்ணா, ஜெயிட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. ஏய் ஏய் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அதுங்கெல்லாம் கரெக்டாக வருதுங்களான்னு போய் பார்க்குறேங்க அப்படின்ட்டு இந்த 2 குட்டி சாத்தானையும் மாஸ்டர் இருந்துட்டு அவங்க வரதை வேவ் பார்க்கறதுக்காக அமுச்சு விட்றாரு. அப்படியே இந்த பக்கம் அவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ட்ரிப்புக்காக. அப்போ அங்கே ஒரு கண்ணாடி பையனை காட்டாங்க. அவனோட பேர் வந்து சானு. இவனும் இந்த சீரீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இருந்துக்கிட்டு இங்கே ஜேட்டையும் கேமையும் பார்த்துட்டு இருக்கக்குள்ள பக்கத்தில் ஒரு அக்கா இருந்துட்டு, "என்னடா அதில் யாரடா நீ சைட் அடிச்சிட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி கேட்க, "இல்லை இல்லை நான் இது பண்ணல, நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன், சும்மா தொண்டன்னு பேசிட்டே இருக்கானுங்களே" அப்படின்ற மாதிரி, "வேற ஒன்றும் இல்லை" அப்படின்ற மாதிரி அவனு சொல்லி சமாளிக்க, அப்படியே இருந்துட்டு இங்கே அந்த ட்ரிப்போட வேனு மூவ் ஆகிட்டே இருக்கு. மூவ் ஆகிற சமயத்தில் இங்கே ஜேட்டுக்கு ஒரு தப்பான வழியில் போகிற மாதிரி இருக்கு. "என்ன இது ஏதோ தப்பான வழியில் போகிற மாதிரி இருக்கு" அப்படின்ட்டு சீனியர்கிட்ட போய் கேட்க, "என்ன இந்த வழி இல்லையே" அப்படின்ற மாதிரி கேட்குறான். "இல்லை இல்லை இது ஷார்ட் ரோடு, நீ போய் உட்காரு, கரெக்டாக தான் போயிட்டு இருக்க வண்டி" அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஏதோ குழப்பமாவே இருக்கு. அவனும் வந்துட்டு வேண்ட ஆரம்பிக்கிறான், "நாங்க போறதுக்குள்ள இங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது" அப்படின்ட்டு. ஆனா இங்க ஜேட்டு நடந்தது தான் நடந்தது. கேமை தேடி எல்லா பேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருந்துட்டு பஸ்ஸே போட்டு எல்லா பேயும் உலுக்கிட்டு இருக்கக்குள்ள இங்க இவனுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. கேம் முடிவெடுத்துட்டா நம்மளால இவங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, நான் வெளில இறங்கி போறேன் அப்படின்ற மாதிரி அவன் வெளில போக்குள்ள இங்க ஜேட் பிடிச்சி வச்சுக்கிட்டு, "நீ போகக்கூடாதுடா இருடா" அப்படின்ற மாதிரி இங்க இருந்துட்டு ஜெயிட் இருந்துட்டு கேமை பிடிச்சிட்டு இருக்கான். இங்க ஒரே போராட்டமா இருக்கக்குள்ள டக்குன்னு ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் அந்த பேய்ங்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிடுது. யாருடா இதெல்லாம் பண்றா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து இதெல்லாம் பண்ணது ஜேட்டோட மாஸ்டர் தான். ஜேட்டு மாஸ்டரை பார்த்துட்டு, "மாஸ்டர் நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்களா" அப்படின்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி மாஸ்டர்கிட்ட போயிட்டு, "ரொம்ப நன்றி மாஸ்டர்" அப்படின்ட்டு தொட முயற்சி பண்றான். அப்பதான் ஜேட்டுக்கு புரிய வருது, என்னடா ஒண்ணுமே தொட முடியல, அப்ப வந்திருக்கிறது மாஸ்டரோடைய சோலு தான் போல அப்படின்ட்டு. அவனு வந்துட்டு, "நீங்க சோலா வந்திருக்கீங்களா மாஸ்டர்" அப்படின்ற மாதிரி கேட்க, "ஆமாண்டா என்னோட சோல் தான் இங்க வந்திருக்கு, சரி சரி இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து சேருங்க" அப்படின்ற மாதிரி இங்க மாஸ்டர் சொல்லிட்டு அவரு கிளம்பி போக, இங்க கேம் வந்துட்டு யார்கிட்டடா இவன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள பின்னாடி வந்து கனவுல ஒருத்தன் வந்துட்டு கேமை பிடிச்சி வச்சதுனால அவன் இருந்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமா வந்து கேமை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஜேட்டோட கிராமத்துக்கு எல்லாம் வந்து சேர அங்க பார்த்தா எல்லாரும் பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஹேண்ட்ஸமா பேய் ஓட்டிட்டு இருக்கான். அவன் தான் நம்மளோட செகண்ட் மெயின் லீட். அவன் தான் வந்து ஜேட்டோட மாஸ்டர். அவனோட பேரு பேம்.
இங்க ஜெயிட்டு இருந்துட்டு கேமிக்கிட்ட அவர் தானே எங்க மாஸ்டர் பார்க்க கெத்தா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா பார்க்க அப்படிதான் தெரியுது, எனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பாராடா அவரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நீயே போய் கேட்டுக்கோ போ அப்படின்ற மாதிரி இங்க இருந்துட்டு கேம வந்து ஜெயிட்டு தள்ளி விட, இங்க கேம் வந்துட்டு மாஸ்டர் முன்னாடி போய் நிக்க, மாஸ்டர் வந்துட்டு கண்ணாடியை கைட்டுட்டு அப்படியே கேமை பார்க்க இவனுங்களுக்குள்ள அப்படியே அட்ராக்ஷன் மாதிரி பாத்துக்கிறானுங்க. அது சீனியர் ரொம்ப சூப்பரா இருக்கும், மாஸ்டரும் ரொம்ப சூப்பரா இருக்காருப்பா. இங்க மாஸ்டர் வந்துட்டு கேமை பார்த்துட்டு பக்கத்துல வந்துட்டு அவனோட சட்டை பட்டனே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் கண்ணை பார்த்துட்டு பிரச்சனை நிறைய தான் இருக்கு. டேய் ஜேட்டு, உன் ஃப்ரெண்டை நைட்டு எங்கள் வீட்டு பக்கமாக அழைச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஜேட்டு வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் இங்கே ஜேட்டும் கேமோ இருந்துட்டு மாஸ்டர் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுக்குள்ள அந்த 2 குட்டி வாண்டுங்க இருக்குல்ல பேய்ங்க, ஜேட்டு வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஓடி போகுதுங்க. இங்கே மாஸ்டர் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு, எதுக்கு நீங்களாம் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே கேமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேட்டு வந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் தானே கூட்டிகிட்டு வர சொன்னீங்க நைட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு இங்கே வந்தீங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஒரே அசிங்கமாக போயிடுது கேமுக்கு. சரி உங்கள் மாஸ்டருக்கு பிடிக்கல போல, ஒன்றை தான் வர சொன்னார் போல அப்படின்ட்டு இவன் பின்னாடி திரும்ப அங்கே ஊருப்பட்ட பேயும் ஒன்றா நிற்கிதுங்க. ஓ அதுங்கள தான் இவர் சொன்னாரா அப்படின்ட்டு இவனுங்களும் அந்த பேயை பார்க்க, இவர் கத்துனோடனே அந்த பேய்ங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுதுங்க. டேய் ஜேட்டு, நீ உன் ஃப்ரெண்டை ரூமில் விட்டுட்டு மேலே வா அப்படின்ற மாதிரி இங்கே மாஸ்டர் சொல்லிட்டு போக, இவனுங்களும் ரூமுக்கு போக அங்கே கேம் வந்துட்டு ஜேட்டுக்கிட்ட, உங்கள் மாஸ்டர் ரொம்ப கூல் தான், கூலாக அந்த பேய்களெல்லாம் ஓட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஒரு கூல் தான், அது மட்டும் இல்லாத ரொம்ப கேரும் கூட, சரிடா மாஸ்டர் கூப்பிட்டா நான் மேலே போகிறேன் அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்கா மாஸ்டர்கிட்ட. டே இந்த மாதிரி கேம்பு நீங்கள் வருவியா அப்படின்ற மாதிரி, சரி இன்னும் 2 அடி கூட அடிச்சிருங்க, ஆனால் என் ஃப்ரெண்டை மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க, இல்லைனா வந்துட்டு நான் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே ஜெயிட்டு மிரட்டிட்டு இருக்கா. மாஸ்டர் வந்துட்டு, என்ன இன்னும் 2 அடி வேணுமா, உன் ஃப்ரெண்டை நான் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இன்னைக்கு நைட்டு நீ அவன் கூட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிக்கிறான் மாஸ்டர். இங்க அந்த 2 குட்டி பேசுங்க பேய் மாதிரி இருப்பாங்களா, அவங்களும் வந்துட்டு மாஸ்டர் பெரிய பூஜை பண்ண போறாரு போல, நம்மளும் கொஞ்சம் தயாராக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அதுங்களும் 2 பேசிக்கிதுங்க. அப்படியே இருந்துட்டு இங்கே மாஸ்டருக்கு கீழே வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்களாம் இருந்துட்டு எல்லாரும் பூஜைக்கு ரெடி ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்திலே படம் எடுத்த மாதிரி பேய்ங்க கூட்டம் மாதிரி நிறைய பேர் அங்கே வர, எல்லாரும் வந்துட்டாங்க தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்ல, இங்கே கீழே நின்றுட்டு இருந்த சிஷ்யனுங்க எல்லாரும் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக ஆரம்பிக்க, அந்த பேய்களால் அந்த ஷீல்டை தாண்டி வரவே முடியல. இங்கே கூர்மையாக வந்து நம்மளோட மாஸ்டர் இதுதான் யார் பண்றா அப்படின்ட்டு இங்க இருந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள, அங்க ஒரு பொண்ணு மாதிரி ஒரு உருவம் இருக்கு, அவதான் வில்லின்னு நினைக்கிறேன், அவளுடைய உருவம் வருது. அங்க அந்த பொண்ணு இருந்துட்டு, நீ இப்ப என்னதானே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, என்னது இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த ஆவி யாரு, இது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான ஆவியா தான் இருக்கும் போல அப்படின்ட்டு இங்க மாஸ்டர் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களாடி சட்டுன்னு பார்க்க முடியும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பபாய்.